வணக்கம் பெரியவர்களே. சுரக்காய் வெறும் தண்ணி காய்கறி, இதுல என்ன சத்து இருக்க போகுதுன்னு சுரக்காய நிறைய பேர் ஒதுக்கிடுறாங்க. ஆனா இந்த ஒரு காய் உங்க ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்றதுல இருந்து உங்க லிவர் பாதுகாக்கிற வரைக்கும் என்னென்ன அற்புதங்கள் செய்யுதுன்னு தெரிஞ்சா இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போய் சுரக்காய தேடி வாங்குவீங்க. நீங்க சுரக்காய வாரத்துக்கு எத்தனை முறை உங்க உணவுல சேர்த்துட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோல இந்த மருத்துவ காய்கறியோட மர்மங்களை தெரிஞ்சுக்கலாம். பெரியவங்களோட ஆரோக்கியத்தை மையப்படுத்தி நாங்க நிறைய தகவல்கள் சொல்லுவோம். மிஸ் பண்ணாம பார்க்க அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உடல் சூட்டை தணிக்கும். வெயில் காலத்துல உள்ளங்கால் எரிச்சல், சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல்னு அவதிப்படுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்ங்க. இதுல 96% தண்ணி இருக்கு. பழைய காலத்துல எல்லாம் உடம்பு சூடு தணியணும்னா சொரக்காய கூட்டு வச்சுதான் சாப்பிடுவாங்க. இது உடம்ப உள்ளுக்குள்ள இருந்தே குளிர்ச்சியா வச்சுக்கோங்க. சிறுநீரகத்தின் காவலன். சிறுநீரகம்ன்றது நம்ம உடம்போட ஃபில்டர். வயசாக ஆக இதுல கல் வர்றது இல்ல தொற்று ஏற்படுறது சாதாரணமா நடக்குங்க. சொரக்காய் ஒரு சிறந்த சிறுநீர் பெருக்கி. இது சிறுநீரகத்துல இருக்கிற நச்சுக்களை தண்ணி மூலமா வெளியேற்றி சிறுநீரக பைய சுத்தமா வச்சுக்க உதவுங்க. மலச்சிக்கலுக்கு குட் பை. வயசான காலத்துல அஜீர்ணமும் மலச்சிக்கலும் தான் நிம்மதியை கெடுக்கும். சொரக்காயில நார்ச்சத்து ஃபைபர் அதிகங்க. இது குடலுக்கு ஒரு கிளீனிங் சர்வீஸ் மாதிரி செயல்படும். இந்த சொரக்காய வாரத்துல 2 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிறு லேசா இருக்கும். மலம் கழிக்கிறது, டாய்லெட் போறதுல எந்த வலியும் இருக்காது. சொரக்காய் ஜூஸ் குடிச்சா வெயிட் லாஸ், முகப்பொலிவுன்னு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு தெரியுமா? சொரக்காய தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பிஞ்ச் உப்பு, கொஞ்சம் புதினா இருந்தா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்சியில போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வடிகட்டி அப்படியே குடிக்கலாம். உங்களுக்கு இதோட டேஸ்ட் கொஞ்சம் பிடிக்கலன்னா கொஞ்சம் பாதி லெமன் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்க்கு இன்னும் ஹெல்ப் பண்ணும். இந்த சொரக்காய் ஜூஸ வாரத்துக்கு 2ல இருந்து 3 முறை குடிச்சு பழகுங்க. உங்க உடம்புக்கு செட் ஆச்சுன்னா டெய்லி குடிங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயாளிகளுக்கு அவ்வளோ நல்லதுங்க இந்த சொரக்காய் ஜூஸ். செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உடல் எடையை குறைக்கும். நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு வயசான பிறகு உடல் எடை கூடுறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குங்க. சொரக்காய ஒரு வாரம் தொடர்ந்து சூப்பு வச்சோ இல்ல கூட்டு வச்சோ சாப்பிட்டு பாருங்க. கலோரி கம்மி, ஆனா வயிறு முழுசா இருக்கிற உணர்வை தரும். இது உங்க பசியை கட்டுப்படுத்தி தேவையில்லாத எடையை குறைக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி. நம்ம வீட்டு தாத்தா பாட்டிங்க எல்லாம் மழை காலத்துல கூட சுறுசுறுப்பா இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? சொரக்காயில இருக்கிற வைட்டமின் சியும் பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்களும் ஒரு கவசமா இருந்து உங்க உடம்ப தொற்று நோயில இருந்து பாதுகாக்குங்க. சளி காய்ச்சல் வர்றது இதனால பெரிய அளவுல குறையும்னு சொல்றாங்க. ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் பொட்டாசியம். பிபி இருக்கிறவங்களுக்கு டாக்டர் உப்பு குறைச்சு சாப்பிட சொல்வாங்க இல்லையா? அதே நேரத்துல பொட்டாசியம் சத்து உடம்புக்கு தேவை. சொரக்காயில பொட்டாசியம் அதிகமா இருக்கு. இது ரத்த நாளங்களை மென்மையாக்கி ரத்த ஓட்டத்தை சீராக்குங்க. இதனால இதய மேல வர அழுத்தம் குறையும். இதயத்தை பலப்படுத்தும். இதயம்ங்கிறது ஒரு மோட்டார் மாதிரி இல்லையா? அதுக்கு நல்ல ரத்த ஓட்டம் வேணும். சொரக்காயில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ரத்த நாளங்கள்ல கொழுப்பு அடைக்காம தடுக்கும். வாரத்துல 3 நாள் சொரக்காய் சாப்பிடுறவங்களுக்கு இதயம் ஆரோக்கியமா இருக்குன்னு பல ஆராய்ச்சிகள் சொல்லுது. சொரக்காய் வச்சு ஈஸியான சொரக்காய் கூட்டு பண்ணலாமா? ஒரு கப் சிறுபருப்பு இல்ல தூரம் பருப்பு ஊற வச்சு குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சொரக்காய தோல் சீவி அதை துண்டு துண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய், கடுகு, சீரகம்,
5 பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நாம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா வெட்டி வச்ச சொரக்காயை சேர்த்து சொரக்காய் வேகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. சொரக்காய் முக்காவாசி கிட்ட வெந்த அப்புறம் நம்ம வேக வச்சிருந்த பருப்பு இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா கலக்கி விட்டு கூட்டு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்ப கொத்தமல்லியை போட்டு இறக்க வேண்டியதுதான். சுவையான சொரக்காய் கூட்டு ரெடிங்க. சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சர்க்கரை நோயாளிகளின் நிழல். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு என்ன சாப்பிடலாங்கிறதே பெரிய பயமா இருக்கு. சொரக்காயில கிளைகமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி. அதாவது நீங்க சொரக்காய் சாப்பிடும்போது அதுல இருக்கிற நார்ச்சத்து நீங்க சாப்பிடுற மாவுச்சத்தை ரத்தத்துல சர்க்கரையா மாறுற வேகத்தை குறைக்கோங்க. சாப்பாடுக்கு அப்புறம் சர்க்கரை அளவு எகிராம பாத்துக்கும். கல்லீரலை சுத்தம் செய்யும் கிளீனர். நம்ம சாப்பிடுற மாத்திரை மருந்து எல்லாமே லிவர்ல தான் வடிகட்டப்படும். சொரக்காய்க்கு கல்லீரல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்ற ஆற்றல் இருக்கு. இது கல்லீரல் வீக்கம், அதாவது ஃபேட்டி லிவர் வராம தடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த இயற்கை பாதுகாப்பு இந்த சொரக்காய் சாப்பிடுறது. கவனக்குறைவு ஆபத்து. கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயங்க, சொரக்காய் ஜூஸ் எடுக்கிறப்ப அதை லேசா நாக்கில வச்சு டேஸ்ட் பண்ணுங்க. அது கசப்பா இருந்தா தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. கசப்பான சொரக்காயில குக்குர்பிட்டாசின் அப்படின்னு ஒரு விஷம் இருக்குங்க. இது வாந்தி, பேதி, ஏன் சில நேரம் உயிருக்கு ஆபத்தான அலர்ஜியை கூட உண்டாக்கும்னு பல ஆராய்ச்சிகள் சொல்லுது. சோ சொரக்காய் இனிப்பா இருந்தா மட்டும் சாப்பிடுங்க. கொஞ்சம் கசப்பு தென்பட்டாலும் தூக்கி போட்டுருங்க. யார் யார் சாப்பிடலாம்? சர்க்கரை நோய், ஹை பிபி இருக்கிறவங்க மற்றும் செரிமான கோளாறு இருக்கிறவங்க தாராளமா சொரக்காய வாரத்துக்கு 3 நாள் எடுத்துக்கலாம். யார் சாப்பிடக்கூடாது? கடுமையான குளிர்ச்சி உடல்வாக்கு இருக்கவங்க அல்லது ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்க குளிர்ச்சியான நேரத்துல இதை தவிர்க்கிறது நல்லது. எப்படி சாப்பிடக்கூடாது? கசப்பான காய தொடவே கூடாது. நீங்க சொரக்காய் ஜூஸ் குடிக்கணும்னா கடையில வாங்கி குடிக்கிற ஜூஸை விட வீட்லயே சொரக்காய் ஜூஸை செஞ்சு சீக்கிரமா குடிச்சிருங்க. ரொம்ப நேரம் அப்புறம் வச்சு ஆத்திலாம் குடிக்க கூடாது. எப்படி சாப்பிடணும்? காயோட தோலை நீக்கி அதை துண்டு துண்டா நறுக்கி விதைகளை நீக்கி லேசா மசாலாலாம் போட்டு கூட்டு, சூப்பு, ஜூஸ் வச்சு தாராளமா சாப்பிடலாம். சொரக்காய் மாதிரி எளிமையான ஒரு காய்கறியில இவ்வளவு விஷயம் இருக்கான்னு இன்னைக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். சொரக்காயில இவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு உங்க உறவினர்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் தெரியப்படுத்த இந்த வீடியோவை உடனே உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. மத்தவங்க ஆரோக்கியமா இருக்க நீங்களும் ஒரு காரணமா இருப்பீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமா வாழுங்க, மத்தவங்க ஆரோக்கியமா வாழ உதவி பண்ணுங்க. அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த நாங்க நிறைய விஷயங்கள் சொல்ல போறோம்.